இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் பாடல் இரண்டாவது பாடல் ரெண்டு படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு கிராமம் ஒன்னு நகரம். கதை களம் தான் வேற, ஆனா கதை ஒன்றுதான். ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிரபலமானவன், ஊரில் மரியாதை பெற்றவன், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவன், ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன்னா அவனுக்கு வாய்த்த மனைவி சரியில்லை, எப்போவுமே மன கஷ்டத்தில் இருக்கான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெண் குறுக்கிடுறா, அவளோட ஒரு நட்பு வருது, அந்த நட்பில் அவனுக்கு ஆறுதல் கிடைக்குது, அவங்களுக்கு நட்பை தாண்டி ஒரு பந்தம் உருவாகுது. ஆனால் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இதனால் வர துன்பங்கள் என்ன, குழப்பங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு படத்தோடைய கதையுமே. இந்த படங்கள் வந்த காலகட்டத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஹுக் ஸ்டெப்புக்காகலாம் பாடல் போட்ட காலம் இல்லை அது. அதனால் கதை ஒன்றா இருந்தால் பாடலுடைய கருத்தும் ஒன்றா இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஸோ முதல்ல இந்த ரெண்டு பாடல்களுக்கும் இருக்கும் லிரிக்கல் ஒற்றுமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தாயோடைய மடி, அவங்களுடைய தாலாட்டு நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் போக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. நான் வாடும் நேரம் உன் மார்போடுதான், நீ என்னை தாலாட்டும் தாயல்லவா அப்படின்னு கவிஞர் வாலியும் பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அப்படின்னு கவிஞர் வைரமுத்துவும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சோகத்தை வாய் விட்டு சொல்லும்போது அதில் ஒரு ஆறுதல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதை இந்த ரெண்டு பாடல்லையுமே சொல்லியிருக்காங்க. கிராமத்து வருஷனில் என்ன பாடுறாங்க? ஏதோ எம் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. அந்த நகரத்து வருஷனில் எப்படி சொல்கிறாங்க? பாட்டோடைய ஆரம்பத்திலே வரும், நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோ நிம்மதி. நம்ம சோகத்தை கேட்டு உங்க அக்னாலேஜ் பண்றாங்களே அப்படின்னு உடனே ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே அப்படின்னு அவளுடைய அந்த ஒரு வார்த்தைக்கே மயங்கி போய் உலகம் மறந்து ரொம்ப சந்தோஷமா பாடுறான். இந்த நகரத்து வருஷன்ல இதே விஷயத்தை தான் அவனும் பாடுறான். ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் உன்னால் தானே உண்டானது. இதே போல ஒரே கருத்து உள்ள இருவேறு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் உங்களுக்கு ஏதாவது தோணியதுன்னா நீங்க கமெண்ட்ல எழுதுங்க.